விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்றாரு, நம்ம 3 பசங்களுமே பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். நம்மளே பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கவே கூடாது. ஒரு பிரச்சனை சிறுசா இருக்கும்போது அத பேசி முடிச்சிடணும். நீ ரோகிணி கிட்ட பேசல, மனோஜையும் பேச விடலன்னா இதுக்கு மேல நம்மளுக்கு என்ன வாழ்க்கை இருக்குன்னு ரோகிணி மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டான்னா என்ன செய்ய முடியும் விஜயா? வாழ வந்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா எல்லாரும் மாமியால தான் குறை சொல்லுவாங்க. அது உனக்கு தேவையா விஜயா? என்னங்க, எனக்கு மாத்திரம் அவங்கள பிரிக்கணும்னு ஆசையா என்ன? இந்த ரோகிணிக்காண்டி என்னென்னமோ பண்ணியிருக்கேன். அவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். என்னை ஏமாத்திட்டா, அந்த ஆதங்கம் தாங்க. இவ்வளவு ஏங்க? முத்துவுக்கு நீங்க தானே மீனாவை கட்டி வச்சீங்க. ரவி அவனே தேடிக்கிட்டான் ஸ்துதிய. ஆனா மனோஜுக்கு நானே அவளை தேடி புடிச்சு கட்டி வச்சேங்க. இவங்க சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதாங்க? என்னையும் உங்களையும் முட்டாளாக்கிட்டு போயிட்டாளே. ஜெயா, உன் கோவம் நியாயமானதுதான். அந்த பணத்தை ரோகிணிய எடுத்துட்டு போகணும்னு நினைக்கவே இல்லையே. மனோஜ் முன்னேறணும்னு நினைச்சிருக்கா. அதுக்கு நம்ம மனோஜும் துணை போயிருக்கான்ல. இதுக்கு மேல இந்த பிரச்சனைய வளர்க்க பார்க்காத விஜயா. அவங்க 2 பேரும் பேசி முடிவுக்கு வரட்டும். இதுதான் இந்த பிரச்சனைக்கு நல்லது. இல்லாட்டி ரோகிணி மலேசியாவுக்கு போனாலும் போயிருவா. விஜயா அதிர்ச்சியாராங்க. அண்ணாமலை இப்படி சொன்னதை வச்சு ரோகிணி வித்யா வீட்டுல போய் அழுகுறாங்க. வித்யா ரோகிணிய சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. முத்து கிட்ட மீனா சொல்றாங்க, நான் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. மாமா அத்தை கிட்ட பேசிட்டாங்க. அப்படியா மீனா? சரி சரி. விஜயா மனோஜ் கிட்ட சொல்றாங்க, உங்ககிட்ட ரோகிணி பேசலையா? ஆமாம்மா, பேசவே இல்ல. காலையில போனவ இன்னும் பேசலன்னா போன் பண்ணி பேசிடு. மனோஜ் ரோகிணிக்கு போன் பண்றாங்க. ரோகிணி மனோஜோட காலை அட்டன் பண்ணல. மனோஜ் சொல்றாரு, 2 நாளா நான் ரோகிணி கிட்ட சரியா பேசலமா, அதனால காலை கூட அட்டன் பண்ண மாட்டேரா. மனோஜ், ரோகிணி எங்க இருப்பா? தெரியல, பார்லருக்கு வேணா போன் பண்ணி பாக்குறேன். மனோஜ் பார்லருக்கு போன் பண்ணி பேசிடுறாரு. இன்னைக்கு பார்லருக்கும் வரலையாமா ரோகிணி. மனோஜ் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ரோகிணி கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க காலை கண்டினியூவா. வித்யா ரோகிணிய கால் எடுக்க சொல்றாங்க. காலை ரோகிணி பிக் பண்ணல. அதனால வித்யா பிக் பண்ணி ரோகிணி இல்ல மனோஜ்னு சொல்லிடுறாங்க. மனோஜ் சொல்றாரு, நான் கேட்கவே இல்லையே. வித்யா சொல்றாங்க, காலையில ரோகிணி கால் பண்ணி வர்றேன்னு சொன்னா, அதனாலதான் இன்னும் வரலன்னு உங்ககிட்ட சொன்னேன் மனோஜ். ரோகிணி வந்தா ஏதாவது சொல்லணுமா மனோஜ்? மனோஜ் சொல்றாரு, ரோகிணி கிட்ட அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிருங்க. வித்யா கேக்குறாங்க, உங்க அம்மா சொல்லிதான் நீங்களே கால் பண்ணீங்களா மனோஜ்? ஆமான்னு மனோஜ் சொல்றாரு. அம்மாவே வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்கன்னு ரோகிணி கிட்ட சொல்லிருங்க வித்யா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க மனோஜ். ரோகிணி சொல்றாங்க, வித்யா இப்ப கூட மனோஜுக்கு போன் பண்ணி கூப்பிடணும்னு அவருக்கு தோணவே இல்லை. அவங்க அம்மா சொல்லிதான் காலே பண்ணிருக்காரு. ஆமா ரோகிணி, அவரா கூப்பிடல. வித்யா, மனோஜ் நிறைய படிச்சிருக்கான், ஆனா எமோஷன் மெச்சூரிட்டியே கிடையாது. இதெல்லாம் அவங்க அம்மா சொல்லிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரோகிணி, அதுவும் கரெக்டு தான். எனக்கு ஒண்ணு தோணுது. இன்னைக்கு அவங்க அம்மா கூப்பிட சொன்னதுனால வர சொல்றாரு. நாளைக்கு அதே அம்மா உன் லைஃபுக்கு அவ செட் ஆக மாட்டா, விட்டுருன்னு சொன்னா விட்டுருவாரா? ரோகிணி, கன்ஃபியூஷன் பண்றதுக்காண்டி நான் கேட்கல. இப்ப கூட மனோஜுக்கா தோணல. அவங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரே கால் பண்ணிருக்காரு. ரோகிணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. காசு விஷயத்துல அவர் மேல தப்பு இருக்கு. ஆனா அவர் உனக்கு சப்போர்ட்டே பண்ணலையே, சைலண்ட் ஆயிட்டாரு. பிரச்சனைன்னு வந்த உன்னைய முன்னாடி தள்ளி விட்டுட்டு அவரு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கே இப்படின்னா நாளைக்கு முழுசா தெரிஞ்சிச்சுன்னா மனோஜ் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரா ரோகிணி? உன் கூட நிப்பாரா? அப்பையும் அவங்க அம்மா சொல் பேச்ச கட்டாம இருந்தாருன்னா உன் நிலைமை என்ன ஆகுறது? ரோகிணி, இப்ப என்ன செய்ய போற? திவ்யா, நான் போய் தான் ஆகணும். ரோகிணி, நீ சொல்றதும் கரெக்டு தான். அங்க போய் ஃபர்ஸ்ட் உன் மாமியால சரி கட்ட பாரு. உங்க மாமியார கூட சமாளிச்சிடலாம். மனோஜ் ஒரு பொம்மலாட்ட பொம்மை மாதிரிதான். யார ஆட்டினாலும் நல்லா ஆடுவாரு. மனோஜ் கிட்ட உன் கோவத்தை எல்லாம் காட்டவே காட்டாத. மனோஜுக்கு சுத்தமா புரியாது. இப்ப உன் மாமியாருக்கு உன் மேல இருந்த அபிப்பிராயம் 10 ஸ்டெப்பு கீழே இறங்கி இருக்கும்.
திவ்யா கண்டிப்பா இறங்கியிருக்கோம். இப்ப அந்த ஸ்ருதி தான் அவங்க ஃபேவரட் லிஸ்ட்ல மாத்துவாங்க. அவ தான் உண்மையான பணக்காரி. ரோகிணி, நீயும் மலேசியா பணக்கார பொண்ணுன்னு இப்ப முடியும் நம்பிக்கிட்டு தானே இருக்காங்க. திவ்யா, நம்ம ஊர்ல பணக்காரங்கன்னு சொல்றவங்கள விட பணக்காரவங்கன்னு தெரியறவங்களுக்கு தான் மதிப்பு அதிகம். இப்ப என் மாமியாருக்கு என் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கோம். என்னைய பத்தி நிறைய கேள்வி கேட்க போறாங்க. ரோகிணி, சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது மனோஜ் கிட்ட உன் கோவத்தை காட்டிராத, சரியா? திவ்யா, என்னோட கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இது இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. மனோஜ மொத்தமா என் பக்கம் கொண்டுட்டு வரணும். ரோகிணி, அதுக்கு என்ன பண்ண போற? ரோகிணி திவ்யா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ரோகிணிய விஜயா பார்த்த உடனே ரோகிணி கிட்ட சொல்றாங்க, விஜயா, உங்களுக்காண்டி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கூட சொல்லாம இப்படிலாம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இனிமேட்டு எனக்கு தெரியாம எந்த முடிவும் நீங்க 2 பேரும் எடுக்க கூடாது, சரியா? சரியம்மா. சரி ஆண்டி. முத்து சொல்றாரு, அப்பா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுத்தாச்சு, நாட்டாமையும் தீர்ப்பு சொல்லிட்டாங்க. ஸ்ருதி கேக்குறாங்க, என்ன நாட்டாமன்னு சொல்றீங்க? யாரு? அதுக்கு ரவி சொல்றாரு, நாட்டாமன்னு சொன்னது அம்மாவை சொல்றான் முத்து. முத்து சொல்றாரு, நாட்டாமையோட தீர்ப்புல ஒரு குறை இருக்கே. மனோஜ் கேக்குறாரு, என்னடா குறை? அதான் 2 பேரும் மன்னிப்பு கேட்டுட்டோம், அம்மா மன்னிச்சுட்டாங்கல்ல. முத்து சொல்றாரு, அப்பா, கால்ல விழுகிறத வச்சு யாரையும் நம்ப முடியாது. இப்ப பீச்ல நிக்கிறோம், கடல் அலை கால்ல விழுந்துட்டு போகும். கால்ல விழுந்துருச்சேன்னு பின்னாடியே போனா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? நாளை சந்திப்போம்.